ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் பிரியா. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் தான் வந்திருக்கேன். சஷ்டிகாவோட தேர்டு மொட்டை வீடியோ தான். ஸோ தேர்டு முடி எடுக்கிற வீடியோ, ஓகேவா? ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அத்தை வந்து சமயபுரத்துக்கு வரும் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க. அதனால் தேர்டு மொட்டை வந்து சமயபுரத்தில் போடலாம் அப்படின்னு. அண்ட் எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணியிருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னோடய பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டை, செகண்ட் மொட்டைக்கெலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சுடிதார் தான் போட்டிருப்பேன். பட் இந்த வாட்டி கான்ஃபிடென்ட்டாக சாரீ வியர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நாங்கள் வேனில் தான் போனோம். எல்லோரையும் ஹைன்னு சொன்னேன். பட் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2023 9 மந்த்ஸில் இருக்கும்போது அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போட்டிருந்தோம் திருச்செந்தூரில். செகண்ட் மொட்டையும் திருச்செந்தூரில் தான் போட்டேன். ஏன்னா நான் வந்து பாப்பா வயிற்றில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு மொட்டை திருச்செந்தூர் வேண்டியிருந்தேன். அதனால் திருச்செந்தூர், செகண்ட் மொட்டையும் திருச்செந்தூருக்கு போட்டேன். அண்ட் தேர்டு மொட்டை வந்து எங்கள் அத்தை சபையபுரத்துக்கு வேண்டியிருந்தாங்க. ஸோ 2025க்குள்ளே முடிக்கலான்னு இருந்தோம். பட் அப்பா வந்து தலைவனால சரி ஒரு 1 இயர் போகட்டும்னு இப்போ ஃபைனலி இப்போது நாங்கள் வந்து சூஸ் பண்ணி நாங்கள் வந்து மொட்டை போட்டோம். நாங்கள் வெயில் டைம் வரும் பார்த்திங்களா, இவளுக்கு கரெக்டாக இருக்கும் ஹேரு அப்படி சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் வந்து ஒரு 3:00 2:00 சொல்லி 2:30 2:40 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சு. 8:00 8:30 இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் ரீச் ஆக அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் வேன் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்டோவில் ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ். ஸோ 6 மெம்பர்ஸ், பாப்பாவை சேர்த்து 7. ஸோ 6 மெம்பர்ஸ்க்குள்ள அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஆட்டோலேயே வந்துவிட்டோம். அண்ட் இங்கே வந்து மொட்டை போடுறதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா அழாமல் இருந்தால் நான் அவர்கிட்ட சொன்னேன். அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு மேடம் இருந்தாங்க, குட் கேர்ளாக. ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மொட்டை போட்டவங்களுக்கு நம்ம காணிக்கையாக எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். நாங்கள் 100 ருபீஸ் கொடுத்தோம். 50 ரூபா கொடுத்தோம், அவங்க வாங்கலை. அதனால் 100 கொடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அவளுக்கு வந்து குளிப்பாட்ட கூட்டு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. நல்லா தொட்டி ஒரு 5 6 தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து சோப்பு வாங்கியிருந்தேன். சோப்பு வாங்கி அவளுக்கு நல்லா போய் குளிப்பாட்டிட்டு நான் வந்து அவளுக்கு வந்து பட்டு பாவாடை வந்து போட்டு விட்டுட்டேன். மேடம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே சந்தனம் வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க பூசி விடுறதுக்கு. அந்த பாட்டிகிட்ட நல்லா சந்தனமும் வாங்கி நல்லா பூசிட்டு நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஓகே ஃபைனலி வந்து மூட்டை போட்டாச்சு, நல்லபடியாக முடி அடிக்கிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் நான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்குமோன்னு யோசித்தேன். பாப்பாவுக்கு வந்து வெட்னஸ்டே ஆனுவல் டே இருந்துச்சு. தேர்ஸ்டே வந்து நாங்கள் லீவ் கொடுத்துருந்தாங்க ஸ்கூலில். ஸோ அன்றைக்கே நாங்கள் போட்டோம். ஏன்னா ஃப்ரைடேலாம் அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் பார்த்திங்களா, அதனால் தேர்ஸ்டே போனோம். தேர்ஸ்டே கூட்டம் இருந்து பட் ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளால் போக முடிஞ்சிச்சு. அண்ட் க்ளீனிங் எல்லாமே சொல்லணும்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. அவளை குளிப்பாட்டுறதுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததால தான் என்னால் இங்கே சாரீ கட்டிட்டு வியர் பண்ணி இவ்வளோ குளிப்பாட்ட முடிஞ்சிச்சு. அண்ட் இவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பண்ணோம். ஃப்ரீ தரிசனம் இருந்துச்சு. அண்ட் 100 ருபீஸ் இருந்து விஐபின்னு நிறைய பேர் உட்காந்து நின்றுட்டு இருந்தாங்க. 500 ருபீஸ்க்கு விஐபி வேணால் அதுக்கு ஒரு கண்டிப்பாக 500 கேட்பாங்க. பட் நாங்கள் வந்து 100 ருபீஸை டிக்கெட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாப்பாவுக்கு அதில் டிக்கெட் கிடையாது. சரி அப்படி சொல்லிட்டு அர்ச்சனைக்கு ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு மாலை, அப்புறம் எலுமிச்சை மாலைன்னு எல்லாமே வாங்கினோம். வாங்கிட்டு நாங்கள் வந்து போனோம். இங்கே வந்து இதான் 100 ருபீஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 10-20 மினிட்ஸ் நின்று இருப்போம். அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே போச்சு. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மென்மே அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ரா சில்க் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி அருக்கு கலர் மாதிரிங்க, ப்ரௌன் அந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆன மாதிரி. அண்டு ஸ்டிச் பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸ்டிச் பண்ணால். ஸோ எல்லாத்து டீட்டெயிலுமே நான் வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டா லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிரசாதம் சாப்பிட்டோம். ஸோ பிரசாதம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ புளியோதரை, அப்புறம் வந்து லட்டு, என் பொண்ணு தட்டை அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஆக்டர் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. யார்டா அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். பார்த்தா மீசை ராஜேந்திரன். ஸோ அந்த ஃபோட்டோவும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேர் திருச்சியில் இருக்கிறவங்க யாராவது இங்கே வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ திருச்சியில் வந்து நான்
அங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குனாங்க. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே பார்த்திங்களா, அதனால் ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோம். அந்த கோயிலில் போய் நல்லாவே தரிசனம் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இதை பார்க்கும்போது எங்கள் ஊரில் வந்து இங்கே வன திருப்பதி அந்த கான்செப்ட் இருந்தது. ஏன்னா சுற்றி நிறைய கோயில் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா நாங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து திருச்சியில் ஏன் சமயபுரம் மாரியம்மனுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படிங்க. ஸோ சமயபுரம் வந்து என் ஹஸ்பண்டோட பிறந்த ஊர் திருச்சி, ஓகேவா. ஸோ அதனால் அவங்களுக்கும் சின்ன வயசில் சமயபுரத்தில் தான் போட்டிருக்காங்க. அதனால் எங்கள் அத்தையும் வேண்டியிருக்காங்க, அதனால நாங்கள் போட்டோம். ஓகே. ஸோ ஃபைனலி சமயபுரத்தில் நாங்கள் போட்டோம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு விசிட். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் வந்து சின்ன வயசில் வந்திருக்கேன். நான் இல்லைம்மா அப்படின்னாங்க. நான் இதை எங்கள் ஃபஸ்ட் விசிட். ஸோ நல்லா சமயபுரத்தை சாமி பார்த்துட்டு அப்புறம் லக்லி நான் வந்து இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா சீரடி மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாங்க அது ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ அப்போவுமே போகணுன்னு நினைப்பேன், பட் நான் வந்து போனது கிடையாது. லக்லி இன்றைக்கி என் பாப்பாவோட மொட்டை போடுற ஃபங்க்ஷனில் நாங்கள் அந்த திருப்பதி இங்கே சாய்பாபாவையும் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணோம், ஓகேவா. ஸ்ரீரடி சாய்பாபா மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் தானே வேறு போட்டாங்க, பட் நாங்கள் வந்து சாப்பிடல, டைம் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்லான்னு பிளானில் இருந்தோம், அதான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பார்த்திங்கன்னா ஐ லவ் சவுத் சீரடி அப்படின்னு போட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நல்ல ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல் கூட்டு போங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பா மெஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டோம். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம், ஓகேவா. எப்போவுமே எங்கள் ஆசிஃபு, அப்புறம் வந்து அஞ்சாப்பர், என்னது புகாரி அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல. ஸோ இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்து நண்டு சூப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து கிராப் லாலிபாப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா, அந்த மாதிரி பெப்பர் சிக்கன் நிறையாவே சாப்பிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் பிரியாணி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா நம்மளால் ரொம்ப திங்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமும் நல்லா வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுமே நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்படி தான் என்னோடய பாப்பாவோட தேர்டு மொட்டை வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா மட்டும் தான் மிஸ் பண்ணேன், மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் நான் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் என்னோடய மோட்டிவேஷன் இருக்குது. லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ டாட்டா.